முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் வீட்டுக்கு நேரில் சென்று அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள் நிமிடத்திற்கு நிமிடம் அரங்கேறி வருகின்றன. சசிகலாவின் ஆதரவாளராக கருதப்பட்ட மதுசூதனன் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மதுசூதனன், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நம்பிக்கையை பெற்றவர் ஓ பன்னீர்செல்வம் என்று கூறினார். ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறிய அவர், அதிமுக காப்பாற்றப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருப்பதாகவும் கூறினார். அதிமுக என்ற மாபெரும் கட்சியை பாதுகாப்பதற்காகவே முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறிய அவர், சசிகலாவை அனைத்து அதிமுகவினரும் புறக்கணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன், மக்கள் புரட்சியை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடங்கி இருப்பதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து மதுசூதனனை வரவேற்று பேசிய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், கடந்த காலங்களில் உயிருக்கு ஆபத்து வந்தபோது கூட மதுசூதனன் அதிமுகவை விட்டு வெளியேறவில்லை என்று பாராட்டினார். அவைத் தலைவர் மதுசூதனன் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளராக வர வேண்டியவர் என்றும் அவர் கூறினார். அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்கள் யார் என்பதை மறைந்த முதலமைச்சருக்கு சசிகலா எழுதிய மன்னிப்பு கடிதத்திலிருந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். அந்த கடிதத்தை செய்தியாளர்களிடம் படித்து காட்டிய ஓ பன்னீர்செல்வம், நீதியை நிலைநாட்டவே இந்த அறப்போராட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும் கூறினார். கழகத்தில் முழு ஈடுபாடோடு செயல்படக்கூடாது என்று நம்முடைய கழக அவைத் தலைவர் மதுசூதனன் அவர்களை அப்போதிருந்த கருணாநிதி கைக்கூலிகள் தலைகீழாக தொங்கவிட்டு அவரை உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போதிலும் அருமை அண்ணன் உறுதியாக இருந்து புரட்சி தலைவர் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து இந்த இயக்கத்தை வளர்த்தவர் என்ற நன்றியோடு இன்றைக்கு அவர்களை நாம் வருக 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 என்று நாம் வரவேற்கிறோம். கடந்த சில நாட்களாக சில உண்மை விவரங்களை நாம் தெரிவிக்கப்பட்டால் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மா நம்மளை மன்னிக்காது என்ற சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது இன்றைக்கு எழுந்துதான் இந்த அறப்போராட்டம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்னை அணுகி மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமாகிவிட்ட அந்த நேரத்தில் அண்ணன் மதுசூதனன் அவர்களைத்தான் பொதுச் செயலாளராக நியமிக்க வேண்டும் என்ற கருத்து என்னிடம் வந்து சொல்லப்பட்டது.